தமிழ் எழுத்துலகில் தமிழ் கதைகளை படிக்க வேண்டும் என்கிற ஆர்வமுள்ள வாசக பெருமக்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். நமது கேலக்ஸி புக்ஸ் சார்பில் நடத்தப்பட்ட குறுநாவல் போட்டி மிக அருமையாக நடந்தது. அதில் நானும் பங்கு கொண்டு எனக்கும் அதில் ஒரு கௌரவம் கிடைத்தது என்பதை நான் ஒரு பெரிய விஷயமாக எண்ணுகிறேன். நான் பல போட்டிகளில் நான் கலந்துருக்கேன். அப்போல்லாம் எப்படி அப்படின்னா, போட்டி நடக்கும், நம்மளுடைய கதைகளை அனுப்புவோம். ஆனால் அதற்கு பிறகு அது என்ன ஆச்சுன்னு நமக்கு தெரியாது. அதாவது கதையுடைய போட்டியினோட முடிவு வரும்பொழுது தான் நமக்கு என்ன ஆச்சுன்னு தெரியுமே தவிர, இடையில் என்ன நடந்தது அப்படின்னே தெரியாது. ஆனால் கேலக்ஸியை பொறுத்த வரைக்கும் அதை ரொம்ப வெளிப்படையாக, ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக, ரொம்ப அழகாக பண்ணாங்க. அதாவது எழுத்தாளருக்கு மதிப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கேலக்ஸி புக்ஸில் இருக்குது. அது ஒரு பாராட்டத்தக்க ஒரு குணம். அவங்க அதை கண்டிப்பாக அருமையாக செய்கிறாங்க. ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் முதல்ல கதை கிடைச்சிதுங்கிறத ஆரம்பித்து, அதுக்கு பிறகு முதல் லிஸ்ட்டு அதில் ஒரு 10-12 வந்தது. அதுக்கு பிறகு ஒரு 5 கதைகள் 8 கதைகள் செலக்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் எப்படி கொடுத்தோம் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க சொல்கிறாங்க. அதே மாதிரி என்னுடைய கதை ஏன் பரிசு பெறவில்லை அப்படின்னு காரணம் என்ன, அதுக்கு அந்த நடுவர்கள் சொன்ன காரணங்கள் என்ன அப்படின்னு நம்ம கேட்டால் அதையும் சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் சாதாரணமாக யாருமே சொல்ல மாட்டாங்க. பட் இவங்க கேலக்ஸி புக்ஸில் ரொம்ப அருமையாக இது எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. அதனால் இது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இதில் கலந்து கொண்டது ஒரு நல்ல ஒரு அனுபவமாக இருந்தது. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் எழுதணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய நிலைமை. நாம் எழுதிடணும். எழுதுறது நம்மளுடைய கடமை, நம்ம வேலை. அதுக்கு பிறகு அது என்ன ஆச்சு, அதுக்கு பரிசு கிடைச்சதா கிடைக்கலையா அப்படிங்கிறதுனால நம்ம ஒரு மனசோர்வோ எந்த விதமான இதுவும் எடுத்துக்கூடாதுன்னு நான் நினைப்பேன். அதாவது எழுதணும், அவ்வளோதான். எழுதணுங்கிற ஒரு வேட்கை அது இருக்குது. எழுதி முடித்தோடனே எனக்கே ஏற்படுகிற ஒரு திருப்தி, நான் எழுதினதை நான் படித்து பார்த்துட்டு எஸ் பரவாயில்ல, நான் நல்லா தான் எழுதியிருக்கேன் அப்படிங்கிற ஒரு திருப்தி எனக்கு வரணும். அது முக்கியம். அதுக்கு பிறகு அது பரிசு கிடைத்ததா கிடைக்கலையாங்கிறது கவலைப்படக்கூடாதுன்னு நான் நினைப்பேன். யார் கண்ணில் பட்டது, யார் நம்ம கதையை படிக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் பரிசுகள் அமையும். ஆனால் இது அவர்களுடைய எண்ணம். யார் நடுவர்களாக இருந்தார்களோ அவர்களுடைய எண்ணத்தில், அவர்களுடைய பார்வையில் இந்த கதைக்கு பரிசு கொடுக்கலாம் அல்லது கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிற தீர்மானம் அவங்களுடைய தான், சப்ஜெக்டிவ். இது யூனிவர்சல் கிடையாது. இதனால் இந்த கதை வேறு எதுக்குமே லாய்க்கில்லைங்கிற மாதிரி எண்ணங்கள்லாம் யாருக்குமே ஏற்படக்கூடாது. பல பேருக்கு பரிசு கிடைக்கல, அதனால் அவங்கெல்லாம் உடனேவோ ரொம்ப மனசு சோர்ந்து போய் ரொம்ப வருத்தப்பட்டு இல்லை நம்ம கதை அந்த ஸ்டாண்டர்டுக்கு இல்லை போல இருக்குது அப்படின்லாம் நினைக்கக்கூடாது. இது ஒரு குறிப்பிட்ட ஒரு 2 பேர் அல்லது 3 பேர் எடுக்கிற ஒரு முடிவு. ஸோ அவர்கள் பார்வையில் எந்த விதமாக அது பட்டிருக்கோ அதை எடுத்திருக்காங்க. அது நல்லதாக, நியாயமாக, நேர்மையாக என்ன செய்யணுமோ அதை செஞ்சுருக்காங்க. இது மாதிரி எல்லோரும் செஞ்சால் நல்லதாக இருக்கும். அதனால் கேலக்ஸிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப நல்லா பண்ணீங்க. எழுத்தாளருக்கு என்ன மதிப்பு கொடுக்கணுமோ அதை கொடுத்தீங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் மேலே மேலே இது மாதிரி நிறைய நீங்கள் போட்டிகள் நடத்தி நல்ல எழுத்தாளர்களுக்கு நல்ல வாய்ப்புகளை கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் என்பது என்னுடைய ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. நான் மிக 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 மகிழ்ச்சி. அதை நடத்தினது, அதில் பங்கு கொண்டது எனக்கு ரொம்ப பெருமையாகவும் சிறப்பாகவும் இருக்குது. நன்றி, வணக்கம்.